வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டி. 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பு. புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் கடந்த 12ஆம் தேதி 4வது முறையாக அமல்படுத்தப்பட்டது. ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. இதனை போக்குவரத்து காவல்துறை சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்று தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த நிகழ்ச்சி செஞ்சி சாலை, மிஷன் வீதி, புசி வீதி வழியாக சென்று கடற்கரை சாலையில் முடிவடைந்தது. போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் செல்வம், ஜிந்தா, கோதண்டராமன், இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து விஷயங்களிலும் கவனம் செலுத்தி நான் எப்போதும் சாலையில் செல்லும் சக பயணிகளின் பாதுகாப்பையும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவேன், ஊக்குவிப்பேன். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் 4வது முறையாக மீண்டும் அமல்படுத்தப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல் நாளான 12ஆம் தேதி பெயரளவில் சோதனை செய்த போலீசார் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து பள்ளி, கல்லூரி மற்றும் பொது இடங்களில் போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த 100க்கும் மேற்பட்டோரை பிடித்து 1000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த சோதனையின் போது சிறுவர்கள் ஓட்டி வந்த வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து எச்சரித்து அனுப்பினர். இதேபோல பல்வேறு இடங்களில் நடந்த சோதனைகளில் 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நெட்டப்பாக்கம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு மடுகரை பட்டாம்பாக்கம் சாலையில் ரோந்து சென்றனர். அந்த வழியாக வந்த தமிழக பகுதியைச் சேர்ந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் ரூபாய் 40,000 மதிப்பிலான பீர், பிராந்தி உள்ளிட்ட மதுபானங்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு கடத்திச் செல்வது தெரிய வந்தது.
இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து தமிழக பகுதியான உளுந்தூர்பேட்டையைச் சேர்ந்த குமாரவேல், மோகன், பண்ருட்டியைச் சேர்ந்த அருள், மோகன் பாபு, சரவணன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்த மது பாட்டில்கள், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து கலால் துறையில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி பாகூரை அடுத்த மணப்பட்டு கிராமத்தில் கிராமப்புற வளர்ச்சி கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் சூப்பர் ஸ்பிளாஷ் சீரியஸ் T10 கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் 10 அணிகள் பங்கேற்றன. இறுதிப் போட்டியில் கிங் கோலி வாரியர்ஸ் அணி, ஸ்விங் ஸ்ரீநாத் வாரியர்ஸ் அணிகள் மோதின. கிங் கோலி வாரியர்ஸ் அணியினர் முதலில் பேட் செய்து 99 ரன்களை எடுத்தனர். அடுத்து களமிறங்கிய ஸ்விங் ஸ்ரீநாத் வாரியர்ஸ் 67 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. கிங் கோலி வாரியர்ஸ் அணியினர் முதல் இடம் பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. தொடர் நாயகன் மற்றும் ஆட்ட நாயகன் விருதை கோலி வாரியர்ஸ் அணியின் பிரபு தட்டிச் சென்றார். இதில் ஸ்விங் ஸ்ரீநாத் வாரியர்ஸ் அணி 2ஆம் இடம், தவால் டிராவிட் வாரியர்ஸ் அணி 3ஆம் இடம், டேஞ்சர் சேவாக் வாரியர்ஸ் அணி 4ஆம் இடமும் பிடித்தன. பரிசளிப்பு விழாவில் JVR மற்றும் AJK உரிமையாளர் வில்லியம்ஸ் ரீகன் பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ், உதவி சார் பதிவாளர் பாலமுருகன், புதுவை பாரதியார் கிராம வங்கி காட்டுக்குப்பம் கிளையின் மேலாளர் பிரசில்லா உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கிராமப்புற வளர்ச்சி கிரிக்கெட் சங்க தலைவர் கலைநாதன், துணைத் தலைவர்கள் ஐயப்பன், சுகுமார், செயலாளர்கள் துரை, ஜெயச்சந்திரன், மஞ்சினி, மேலாளர் பார்த்திபன், பொருளாளர்கள் அருண் பிரகாஷ், சோழராஜன் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். தலைவர் திரு தர்மசிவம் அவர்கள் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். 20 நபர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தர்மசிவம் அவர்கள் புதுச்சேரி மத்திய சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டது ஏன் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 250க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பல்வேறு தொழில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. பொட்டல் காடாக கிடந்த காலாப்பட்டு மத்திய சிறை வளாகம் பசுமை நிறைந்த பகுதியாக பல்வேறு வகையான பழங்கள், காய்கறிகள், மூலிகை தோட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. இது தவிர சமுதாய ரேடியோ, கைதிகளுக்கான உடற்பயிற்சி கூடம், நூலகம் திறக்கப்பட்டது. இவ்வளவு வசதிகள் செய்தும் சிறை கைதிகள் சிலர் சிறை வளாகத்திற்குள் வெளிநபர்கள் மூலம் மொபைல் போன் வீசச் செய்து அதனை பயன்படுத்துகின்றனர். போலீசார் மற்றும் சிறை வார்டன்கள் நடத்திய சோதனையில் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் சிறையில் தேவையற்ற கொண்டாட்டங்களை ரத்து செய்வதன் மூலம் மொபைல் போன் நடமாட்டத்தை குறைக்க சிறை நிர்வாகம் முடிவு செய்தது. அதன்படி சிறையில் வழக்கமாக நடக்கும் சமத்துவ பொங்கல் விழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி தொடர்பான விவகாரத்தில் அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டுமென அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில அதிமுக செயலர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவி கடந்த 11ஆம் தேதி 4 பேரால் தாக்கப்பட்டார். இதுகுறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் அளித்த புகாரின்படி பல பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது. ஆனால் பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவி மீதான தாக்குதலை மூடி மறைத்து அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக திட்டுதல் என்பது குறித்து மட்டும் புகார் அளித்தது ஏன் என தெரியவில்லை என்று கேட்டுள்ள அவர், பல்கலைக்கழக வளாகத்துக்குள் வெளிநபர்களால் மாணவி தாக்கப்பட்டதற்கு பல்கலைக்கழக நிர்வாகம்தான் முழு பொறுப்பு என்பதை உணர வேண்டும். மேலும் இதுகுறித்து உயர்கல்வி செயலரோ, தலைமைச் செயலரோ அல்லது அமைச்சர்களோ விளக்கம் அளிக்காதது சரியல்ல. எனவே இந்த பிரச்சனை குறித்து புதுவை உள்துறை அமைச்சர் ஒளிவு மறைவு இல்லாத வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
புதுச்சேரி எழிலர் கலைக்கூடத்தின் வெள்ளி விழாவின் 25வது அரங்கேற்ற நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரங்கேற்ற நாயகிகள் செல்வி கயல் விருக்ஷா மோகன்ராஜ், செல்வி தக்ஷிகா ஹரிஷ்குமார், செல்வி ஆதன்யா ஜெயந்தன், செல்வி கிருத்திகா ஸ்ரீ வேலவன், செல்வி ஆராதனா குகராஜ், செல்வி நந்தனா குகராஜ் மற்றும் செல்வி சுஜிதா சந்திரசேகரன் ஆகிய 7 மாணவிகள் வெகு சிறப்பாக நடனமாடி பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் நடன மாணவிகளுக்கு இளைய பாரதமணி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடன ஆசிரியை செல்வி சிந்துஜா சங்கர் நட்டுவாங்கம் இசைத்தார். எழிலர் கலைக்கூட குரு கலைமாமணி சுமதி அவர்கள் தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கலைமாமணி சுந்தர முருகன், தமிழன்னை மின்னல் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி மாணவிகளை கௌரவித்தனர். கலைக்கூடத்தின் பெற்றோர்கள் மற்றும் முதுநிலை மாணவிகள் ஆகியோர் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். திருமதி புனிதா ஹரிகிருஷ்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எழிலர் கலைக்கூட நிர்வாகி திரு தினேஷ் சங்கர் அவர்கள் நன்றி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் நவமால்காப்பேர் மதுரா அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் நவமால்காப்பேர் மதுரா அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது இன்று விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18/1/2025 அன்று காலை அனுகை விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், பூர்ணாகுதியை தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 8:30 மணி அளவில் 2ஆம் கால பூஜை, ரக்ஷா பந்தனம், யாத்ராதானத்தை தொடர்ந்து மகா பூர்ணாகுதியுடன் கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சரியாக 10:45 மணி அளவில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத வித்தகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ் கடவுள் முருகனின் அருள் ஆசியை பெற்று சென்றனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை ஆலயத்தில் தை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்யா ராஜா மாதங்கி காலபைரவர் பத்திரகாளி மகாவராகிக்கு தை மாத பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்காய், பைத்தமாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ண நகையால் அபிஷேகம், பூரண கும்பாபிஷேகம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. மாதத்தில் ஒருமுறை பஞ்சமி திதி காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல் இல்லை என்றாலும் கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று கூறப்படுகிறது. தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று கூறப்படுகிறது. ஜெய் வராகி விழாவை ஏற்பாடு செய்த ட்ரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வராகி உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. மற்றும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் போது அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த சேந்தநத்தம் பகுதியில் கேஸ் அடுப்பில் சமைக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் நர்சிங் மாணவியின் கண் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த சேந்தநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குலமணி. இவரது மகள் காயத்ரி செவிலியர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் நேற்று இரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்தார். அப்பொழுது திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததைத் தொடர்ந்து அவர் கதறி அழுதார். இதனை கேட்ட வீட்டில் இருந்தவர்களும் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களும் அலறி அடித்து கொண்டு ஓடி வந்தனர். உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிலிண்டர் வெடித்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் வில்லியனூர் போலீசாரும் தீயணைப்பு வாகனங்களில் வீரர்களும் விரைந்து வந்தனர். அவர்கள் கேஸ் வெளியேறி கொண்டிருந்த சிலிண்டரை பத்திரமாக மீட்டனர். அதே வேளையில் கேஸ் அடித்து பாதிக்கப்பட்ட காயத்ரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மருத்துவர்கள் அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என்று தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர். வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் காயத்ரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகில் புரட்சித் தலைவர் திருவுருவப்படம் அலங்கரிக்கப்பட்டு அதற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையிலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டின் பேரிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர் கணேசன், கலிவரதன் மற்றும் மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி, அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, பொதுக்குழு உறுப்பினர் பாலன், தொகுதி தலைவர் ராஜேந்திரன், தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தட்சிணாமூர்த்தி, வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், பாலு, சிவரவி, ரங்கநாதன், ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு நிர்வாகிகள் கோபி, கலைச்செல்வம், செல்வம், நாகப்பன், மணி, ஆர்கே நகர் வார்டு கழக நிர்வாகிகள் ஏழுமலை, ஆறுமுகம், திருநாராயணன், நாகராஜன், முகமது பாஷா, குமரேசன், எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், வேலு, ஜோதி மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்தார்கள். ஆரோவில் அருகே பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லை அடுத்த ஆலங்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் கடந்த ஆண்டு திருப்பணி குழுவினரால் ரூபாய் 80 லட்சம் செலவில் 21 அடி உயர முருகன் சிலை மற்றும் கோயில் பூரணம் அமைக்கப்பட்டு அதன் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமத்துடன் துவங்கியது கும்பாபிஷேக விழா. விழாவில் முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழா இன்று காலை துவங்கியது. இதில் கோயிலில் செப்பிலால் ஆன கோபுர கலசத்திற்கு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுவாமிகள் புனித நீர் ஊற்றினர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் போட்டி. 500க்கும் மேற்பட்ட காவலர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்பு. புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய சட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் 1000 ரூபாய் அபராதம் விதிப்பு. புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.